Hey guys, Assalamualaikum. Welcome back to our channel. This is my second vlog. இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே பனியாக இருந்துச்சு இன்றைக்கி. எப்போவுமே காலைல வெயில் தான் அடிக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரே க்ளவுடியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, அதை கொஞ்சம் ரசிச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காக மைனஸ் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாலை வந்து குழந்தைக்காக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து பாலில் வந்து வினிகர் ஊற்றிட்டேன். வினிகர் ஊற்றி அது திரிஞ்சு வரும்போது அதை வடிகட்டி திக்காக அந்த இது பன்னீர் அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இது பண்ணிடுவேன். நான் மைனஸ் பண்ணிடுவேன். பாலே இல்லாமல் முட்டையே இல்லாமல் இப்போல்லாம் இந்த மாதிரி பாலில் தான் நான் மைனஸ் செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதை ஒரு பக்கம் வடிகட்டி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துலேயும் பால் காய்ச்சி வச்சிடலான்னு பால் ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் சீஸ் சாஸ்க்காக சீஸை நல்லா கிரேட் பண்ணி அதில் கொஞ்சம் பால் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆரிகானோ போட்டு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பீட்சா சீஸ் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், மில்கி மிஸ்ட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் சாஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆரிகானோ போட்டு. சாண்ட்விச்சில் ஒரு சைடு மைனஸும் ஒரு சைடு சீஸ் சாஸும் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து செய்கிறதுக்காக அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரும். நான் அதுக்காக கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா திக்னஸாக இருக்குன்றதுக்காக அது ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மைனஸ்க்காக நம்ம வந்து பாலை வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்காக அந்த தண்ணி ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு என்ன ஆச்சு அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை ஆகிறதுக்காக அப்படியே விட்டு வச்சுக்கணும் சீஸை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு பல்லு பூண்டு, பெரிய பல்லுன்னா ஒரே ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, நம்ம வந்து அங்கே வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினாவையும் போட்டுட்டு இந்த திக்கான மில்க்கு இது இருக்குல்ல அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து மின்ட் மயோ, அதனால நான் மின்ட்டு சேர்த்துக்கிட்டேன். மின்ட் இல்லாமல் இது பண்ணாலும் ஓகே தான். மின்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் இந்த பாலோட இது தெரியாமல் இருக்குன்றதுக்காக நான் வந்து ஆரிகானோ ஆட் பண்ணிப்பேன். இல்லை, மின்ட் இருந்துச்சுன்றதுனால நான் அது வந்து சேர்த்துக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரெயினரில் இருக்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் வலிச்சு சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சமாச்சும் நமக்கு கிடைக்கும் மைனஸ். அதனால தான். ஓகே, இதை போய் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ஓகே, மைனஸ் ரெடி, சீஸ் ரெடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து ராகி கஞ்சி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு ராகி மாவுனா அரை கப்பு சாக்கோ பவுடர் சேர்த்து அதையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளே குழந்தை எழுந்திரிச்சிச்சு. சாண்ட்விச்சுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பட்டர் போட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2 ஸ்ப்ரெட்டையுமே அந்த ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி டக்குன்னு ஒரு சைடு ஒன்று போட்டு ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரையும் லாக் பண்ணியிருந்தேன். இல்லைனா என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.